போய் எடுத்துட்டு கிட்ட போயிடுறீ பார்த்துட்டு இருக்காரு பாரு. நான் ஃபோட்டோ எடுத்துட்டேன். என்னடி சவுண்டுட்டே உட்காந்துருக்கேன். என் அம்மா பேசுகிறாங்க. சாருடைய ஸ்பீச் வந்து ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். யூடியூபுடைய அட்ரஸ் இதெல்லாம் இன்னைக்கு நீங்கள்லாம் பாக்கியசாலி. அவருடைய ஸ்பேஜை கேட்குறது அந்த ஒரு சிறப்பான ஒரு பேச்சாளர். ஒரு நிறைய கருத்துக்களை உருவாகிங்க. வாழ்க்கையில் பெரிதும் அது முடிக்கின்றது. இளமை பருவத்தில் உண்மையிலே மிக சிறந்த ஒரு நாட்டு குடிமகன் உருவாக இருக்கும். மற்ற இருக்கும் பெரிதும் பயன்படாத நிறைய இருக்குது. அவருடைய காட்டை கேட்குறது அன்புடன் கேட்கிறேன். கை தட்டுங்களே. அனைவருக்கும் இந்த 78வது சுதந்திர தின விழாவினுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு கோவை மாவட்டம் ராம்நகர் அரங்கநாதபுரத்தில் சிறப்பான மரங்களுக்கிடையே நிழலை தருகின்ற அந்த இன்ப செய்திகளுக்கிடையே அமைந்திருக்கின்ற இந்த பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றி கொண்டு உங்களை எல்லாம் சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கின்ற திரு அருளானந்தம் ஐயா அவர்களையும் உதவி தலைமை ஆசிரியர் அவர்களையும் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவரையும் என்னுடைய மாணவ செல்வங்கள் அனைவரையும் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்களை இந்த சுதந்திர தின விழாவிற்கு வருக வருக என்று என்னுடைய சார்பாகவும் அழைத்துக் கொண்டு இந்த விழா இனிதே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த சுதந்திர தின விழாவில் நாம் மூச்சு காற்றை விட்டுக் கொண்டிருக்கின்றோம் என்றால் இதற்கு யார் காரணம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்கு சொல்வார்கள், யாரை நாம் பாட வேண்டும்? அந்த சுதந்திர தேவியை பாட வேண்டும். இதந்தரும் மனையின் நீங்கி இடர்மிகு சிறைப்பட்டாலும் பதந்தரும் இரண்டும் மாறி பழிமுகு இழிவுற்றாலும் விதந்தரும் கோடி இன்னல் இதந்தரும் அழிவுற்றாலும் சுதந்திர தேவி நின்னை தொழிலிடல் மறக்கலேனோ. எப்படிதான் இருந்தாலும் சுதந்திரம் பெற்று தந்தா என்னுடைய தேவியை பாரத மாதாவை நான் மறந்து விடுவேனா? நான் உண்பதும் சரி, உடுப்பதும் சரி, நான் கல்வி கற்பதும் சரி, நாம் சுவாசிப்பதும் சரி, யார் தந்தது? இது எல்லாம் நம்முடைய முன்னோர்கள் தந்தது. அந்த முன்னோர்களை எல்லாம் மறந்துவிட்டு நாம் வாழ்ந்தால் அது நன்றி கடனாகுமா? இந்த சிறப்பை தந்தவர்கள் யார்? இந்த உயிர் காற்றை தந்தவர்கள் யார் என்பதை உணர வேண்டும் அல்லவா? 6 ஆண்டுகள் சிறையாக இருந்து சிறை கைதிகளோடு தானும் கைதியாக இருந்தாலும் மனம் தூய்மை பெற்று அகிம்ச முறையில் போராடி இந்தியாவுக்கு சுதந்திரத்தை பெற வேண்டும் என்று நினைத்தாரே அண்ணல் காந்தியடிகளை நினைக்க வேண்டாமா? அதற்கு எதிராக நின்று தீவிரவாதத்தை கையில் எடுத்துக்கொண்டு நேருக்கு நேர் போர் செய்து அந்த ஏகாதிபத்தியத்தை 200 ஆண்டுகள் நம்மளை அடிமைப்படுத்திய அந்த ஆங்கிலேயர்களை வெல்ல வேண்டும் என்று வீர முழக்கத்துடன் வந்தாரே சுபாஷ் சந்திர போஸ், அவரை நாம் மறக்கலாமா? பால கங்காதர திலகர், லாலா லஜபதி ராய், கோபாலகிருஷ்ண கோகலே, ஜான்சி ராணி, பகத்சிங் போன்ற உயர்ந்த தலைவர்கள் எல்லாம் சுதந்திரத்திற்காக பாடுபட்டார்கள். அவர்கள் மட்டுமா? நம்முடைய திருப்பூர் குமரன், வாஞ்சிநாதன், மருது சகோதரர்கள், பூலித்தேவன், மகாகவி பாரதியார், கப்பலோட்டிய தமிழன், வேலு நாச்சியார், இவர்களையெல்லாம் மறந்தால் நம் சுவாச காற்றை நாம் விட முடியுமா? இவர்கள் தன்னுடைய இன்னுயிரையும் மாய்த்து இரத்தத்தை சிந்தி வியர்வை சிந்தி உண்ணாமல் உறங்காமல் நமக்காக, இந்திய நாட்டிற்காக, என்னுடைய எதிர்காலத்தினுடைய சந்ததிகள் வளம் பெற வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய உயிர்களை தியாகம் செய்தார்கள் அல்லவா? அவர்களை நினைக்க வேண்டாமா? அது மட்டுமா? வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய இந்த வீரம்தான் என்ன? இதெல்லாம் எதை குறிப்பிடுகின்றது? நமக்காக, அவர்களுக்காக அல்ல. என்றோ மடித்து விட்டார்கள். ஒரு பிடி மண்ணை
அந்த ஆங்கிலேயன் இங்கிருந்து கொண்டு போகக்கூடாது என்பதற்காக போராட்டம் செய்தார்கள். அப்படிப்பட்ட போராட்டம் நிகழ்த்தியவர்கள் எப்படியோ தடியடிகள் எல்லாம் தாங்கிக் கொண்டு, வலியை தாங்கிக் கொண்டு நாம் சுதந்திர காற்றை பெறுவதற்காக அவர்கள் வாழ்ந்தார்கள். இதனுடைய தலையில் பார்க்கின்ற பொழுது நாம் திருப்பூர் குமரனை பார்க்கின்றோம். இந்த திருப்பூர் குமரன் 8 பேர் அடங்கிய ஒரு குழுவாக இருந்து இந்த நாட்டை பாதுகாப்பதற்காக அல்ல, இந்த நாட்டினுடைய சுதந்திரம் என்றும் இருக்க என்பதற்காக கொடியேந்தி கொண்டு 8 பேர் மட்டும்தான் அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. காரணம் என்னன்னா, நமக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை ஆங்கிலேயர் மறுத்து கொண்டிருக்கிறார்கள், அதனால அந்த உரிமையை பெற வேண்டும் சொல்லி 8 பேர் வந்து அந்த கொடி எடுத்துட்டு போறாங்க. அவங்களை அடக்கிறதுக்கு போலீஸ் அதிகாரிகள் ஆங்கிலேயர்கள் 30 பேர் இருக்காங்க. பொதுவாக கூட்டம் அதிகமாக இருக்கும், காவல் குறைவா இருக்கும். ஆனா இங்க 8 பேர் அடக்கிறதுக்கு 30 போலீஸ்காரங்க வந்தாங்களாம். கொடி எடுத்துட்டு போனார். எங்க போறீங்க? எங்களுக்கு வேண்டிய உரிமைகளை கொடுங்க, மறுக்கப்பட்ட உரிமைகளை கொடுங்கன்னு கேட்டாங்க. தரல. கொடி எடுத்து போக 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 கீழே போட சொன்னாங்க. கையில் அடிச்சாங்க, தலையில் அடிச்சாங்க. பயந்தவங்க முடிஞ்ச அளவுக்கு போராடி பார்த்தாங்க. ஆனா கொடியை கீழே போடலை, இடிச்சுட்டே இருந்தாங்க. ஆனா நம்முடைய குமரன் இளமை வயதிலேயே இருந்து கொண்டு, ஒரு 28 வயது அப்பொழுது, அந்த நேரத்திலே அந்த கொடியை தாங்கி கொடுத்து செல்கின்றான். அந்த காவலாளிகள், அந்த ஏகாதிபத்திய அரசை ஆட்சி செய்கின்ற அந்த ஆங்கிலேயர்கள் தடியடி நடத்தினார்கள். முதலில் பிடரியில் அடித்தார்கள், தலையில் அடித்தார்கள். கொடியை கீழே விடவில்லை. தான் பிடித்துக் கொண்டிருக்கின்ற கையிலே அடித்தார்கள், கொடியை விடவில்லை. அடித்து அடித்து ரத்தம் வியர்வை சிந்த கீழே விழுந்த போதும், இடரையில் அடித்த போதும், கீழே சாய்ந்த போதும் கூட கொடியை கீழே விடாமல் மார்போடு அழைத்து கொண்டு வந்தே மாதரம் என்று கொடிக்காத்து நின்றானே, அவனை நினைக்க வேண்டாமா? ரத்த வெள்ளத்தில் மூழ்கி கொடியை மார்போடு அழைத்தவனை நாம் மன்னிக்க வேண்டாமா? அப்படிப்பட்ட சுதந்திர தியாகத்தை தந்தவர்கள் எல்லாம் நம்முடைய பாளையங்கோட்டையில் கப்பம் கட்ட வேண்டும் என்று வந்தார்கள் ஆங்கிலேயர்கள். நான் எதுக்கு கப்பம் கட்ட வேண்டும்? இது என்னுடைய நாடு, என்னுடைய மக்கள், என்னுடைய மூதாதையர்கள் ஆண்டு வந்தார்கள். அப்படிப்பட்ட என்னுடைய நாட்டுக்கு உனக்கு எதுக்கு வரி கட்ட வேண்டும்? ஜாக்சன் துரை கேட்டான். வரி கட்டினால் இங்க இருக்க முடியும், இல்லை என்றால் உன்னை ஓட ஓட விரட்டுவேன், தூக்கில் போடுவேன் என்றார். ஓடு தூக்கில. நான் பயந்தவன் அல்ல. என்னுடைய நாடு, என்னுடைய இனம், என்னுடைய மொழி, இதை நான் பாதுகாப்பேன். இதை விட்டு நான் உங்களை பார்த்து நான் பயந்து ஓட வரவில்லை என்று பாஞ்சால குறிச்சியிலே தலை நிமிர்ந்து நின்றானே வீரபாண்டிய கட்டபொம்மன், அவனை வாழ்த்த வேண்டாமா? எதற்கு உனக்கு வரி கட்ட வேண்டும்? இது என்னுடைய நாடு, என்னுடைய வளத்தை எல்லாம் நீ சுரண்டி கொண்டிருக்கின்றாய். நீதான் எனக்கு வரி கட்ட வேண்டும். இந்த பாளையக்காரர்களுக்கு நான் உங்களுக்கு வரி கட்ட வேண்டும் அவசியம் என்று சொன்னார். தூக்கு மேடையில் அழைத்து சென்றார்கள். தூக்கு மேடையில் நிறுத்தி கொண்டு அவருக்கு அந்த தூக்கிலிடுவதற்காக தூக்கு கயிறை ஏற்றுவார்கள். அப்பொழுது எல்லாருக்கும் கேட்பாங்க இல்லையா, கடைசி ஆசை என்னன்னு கேட்பாங்க இல்லையா? கடைசி ஆசையை கேட்டாங்க. நம்ம என்ன சொல்லுவோம்? என்னுடைய கடைசி ஆசை அப்படின்னா என்னுடைய உயிரை காப்பாற்ற விட்டுருங்க, நான் தப்பிச்சு போயிடுவோம் சொல்லுவோம். ஆனால் அவர் சொல்லலை. தூக்கு மேடைக்கு முன்னால் நின்று அந்த கயிறை பார்க்குறாரு, இந்த நாட்டை பார்க்குறாரு, நம்முடைய மக்களை பார்க்குறாரு. நான் எதுக்கு அவன் பயந்துக்கணும்? என்னுடைய நாடுன்னு சொல்லிட்டு ஒரு வீர முழக்கம் செய்தார். அந்நிய நாடை, அயலான் ஆதிக்கத்தை எதிர்த்த எனக்கு அவன் அளித்த பரிசு தூக்கு மேடை. தூக்கு மேடை எனக்கு பஞ்சு. நான் ஒருவன் அழிவதால் நாட்டுக்கு நட்டம் கிடையாது. சுதந்திர கனியே இந்த வீரனை பற்றி நினைக்க வேண்டாமா? நாம் பெண்களோட தலைவிகளாக இருக்கின்றோம். நாட்டை பார்க்கக்கூடிய ஆண்கள் மட்டுமல்ல, சரி நிமிடம் பெண்களுக்கு சமந்த சுதந்திரத்தின் உரிமை உண்டு. வேலு நாச்சியார் சிவகங்கை மாவட்டத்தை தன்னுடைய கணவன் முத்துக வடுகநாதர் ஆட்சி செய்து வந்தார். காளையர் கோயிலுக்கு அவர் செல்கின்ற பொழுது சதிகாரர்கள் அவர்களை கொல்வதற்காக சதி செய்து அவர்களை சுற்றி வளைத்து முத்து வடுகநாதரை கொன்று விட்டார்கள் ஆங்கிலேயர்கள். என்னுடைய கணவன் இருந்த இடத்தில், அதே நாட்டில், அதே இடத்தில் நான் ஆட்சி செய்து வெற்றி பெற வேண்டும் என்று அன்றைக்கு சுதந்திரம் யாருக்கும் பெண்ணுக்கு தரவில்லை.
வீட்டிலேருந்து வெளியே யாரும் வர முடியாது. அப்படி இருக்கிற காலத்திலையும் அந்த அந்த நாச்சியார் வேலு நாச்சியார் வெளியே வந்து நான் என்னுடைய நாட்டை பாதுகாக்கிறேன்னு சொல்லி வேலுமங்கை இந்த நாச்சியார் என்ன செய்தார்? ஆட்சி செய்தாள். மருது சகோதரனுடைய உதவியுடனும் ஐதரலினுடைய உதவியுடனும் இந்த நாட்டுக்காக பாடுபட்டு உழைத்து தான் இழந்த ஆட்சியை யார் நம்முடைய ஆட்சியை அந்த சிவகங்கையை கைப்பற்றி சென்றார்களோ அவர்கள் மீண்டும் அந்த ஆட்சியை கைப்பற்றி அந்த ராணியாக வாழ்ந்தாரே. நான் பெண் அல்ல, நான் வீர மங்கை, சுதந்திர போராளி என்று நமக்கெல்லாம் சுட்டி காட்டிய பெருமை யாருக்குண்டு? வேலு நாச்சியாருக்குண்டு. அதை பற்றி நினைக்க வேண்டாமா? இன்று சுதந்திரம் கிடைத்திருக்கின்றது, அன்று அவர்களுக்கு சுதந்திரம் கிடைத்ததா? அதையும் தாண்டி வெளிவந்தார்கள் அல்லவா? அதல்லவா சுதந்திரம், அதுவல்லவா மூச்சுக்காற்று. இப்படி எழுநாச்சியரை பார்க்கிறோம். அடுத்து நம்ம படிக்கிறப்ப என்ன சொல்றோமா? நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் தில்லையாடி வள்ளியம்மை. இப்படி இருக்காங்களா? வேலு நாச்சியார் ஒரு மகாராணி. அதுபோல அந்த பெண்களுடைய போராட்டத்திற்காக ஜான்சி ராணி இருந்தாங்க, அன்னி பெசன்ட் அம்மையார் இருந்தாங்க, சரோஜினி நாயுடு இருந்தாங்க, விஜயலட்சுமி பண்டிட் இருந்தாங்க. இதெல்லாம் பெண்கள் தான். பெண்களும் சுதந்திர போராட்டத்தில் பங்கு கொண்டு நாட்டுக்காக உழைத்தார்கள், தியாகத்தை செய்தார்கள். அந்த வகையில் தில்லையாடி வள்ளியம்மை என்று ஒரு பெண் இருந்தார். அந்த பெண் இங்கே ராமநாதபுரம் மாவட்ட பக்கத்தில் வந்து தில்லையாடிங்கிற ஒரு ஊர் இருக்கு. அந்த தில்லையாடி ஊரில் அவங்க முனிசாமியும் சிவகாமியும் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்களுக்கு இங்கே நெசவு தொழில் தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. நெசவு தொழில் அவ்வளோ வருமானம் கிடையாது. அப்போ என்ன பண்ணிட்டாங்க? தென்னாப்பிரிக்காவுக்கு போயிட்டாங்க. சவுத் ஆப்பிரிக்காவில் தென்னாப்பிரிக்கா போகும்போது பஞ்சம் பிழைப்பதற்காக அகதிகளாக தென்னாப்பிரிக்கா போனாங்க. அங்கே ஒரு காய்கறி வச்சு அங்கே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அங்கே பிறந்த பெண் தான் தில்லையாடி வள்ளியம்மை. காரணம் ஏன் அப்படி பேர் வந்ததுன்னா, இவங்க ஊர் வந்தது தில்லையாடி. அதனால நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கின்ற அந்த தில்லையாடினுடைய அந்த பெருமையை மறக்கக்கூடாது என்பதற்காக அந்த பெண்ணுக்கு பேர் வச்சாங்க தில்லையாடி வள்ளியம்மை. பிறந்தது எங்க? தென்னாப்பிரிக்காவில். அங்கே காய்கறி வச்சு கடை வச்சு நடத்திட்டு வரும்போது ஒரு நாள் காந்தியடிகள் வக்கீல் படிப்பை படிப்பதற்காக அவரை ஒரு கூட்டத்தில் வந்து பேசிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு பார்க்குறாங்க. அந்த பொண்ணு பார்த்த உடனே எப்படியாவது காந்தியடிகளுடைய பேச்சில் வந்து ஒரு ஈர்ப்பு கொண்டு அந்த நமக்கு வேண்டி காந்தியடிகளை பார்க்கணும்னு சொல்லி கூட்டத்தில் போய் காந்தியடிகளை சந்திச்சாங்க. அவங்களும் பெரிய பிள்ளைங்களை வந்து பார்ப்பாங்க. அப்பொழுது அந்த பெண்ணுக்கு வந்து வயது 16 வயது. அந்த பெண் வந்து காந்தியடிகளை சந்திச்சு ஏன் பார்க்குறாங்க தெரியுமா? காந்தியடிகளை பார்த்துச்சு, இங்கே நிறைய குடும்பங்கள் நடக்குது. என்ன குடும்பம் அப்படின்னா, அங்கே இருக்கின்ற தேவாலயங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, அது இந்த ஆங்கிலேயர்களுடைய ஆட்சியினுடைய அந்த அதிகாரத்தில் தான் இருக்குது. இந்தியர்கள் எல்லாம் இல்லையா, அங்கே வந்து கருப்பர்கள் சொன்னாங்களாம். அங்கே தலை விரிப்பு வந்து நம்மளுடைய தலைக்கு வந்து வரி போட்டாங்களே. எத்தனை இந்தியர்கள் இருக்காங்களோ ஒவ்வொரு இந்தியருக்கும் வரி போட்டாங்களா. நீங்கள் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க, என்ன செய்றீங்க, திருமணம் ஆச்சா இல்லையா, திருமணம் உங்களுடைய சர்டிஃபிகேட் கொடுங்க, நீங்க யாருன்னு சொல்லி நம்மளை வந்து கொடுமைப்படுத்துறாங்களா. எங்க? சவுத் ஆப்பிரிக்காவில். இதை கேட்டா இதை பார்த்த அந்த 16 வயது பெண் பேசினார். அறப்போராட்டம் காந்தியடிகளுக்கே சொன்னாங்க, அறப்போராட்டம் நடத்தலாம், நான் வருகிறேன் என்று அந்த பெண் சொன்னார். அப்போ அறப்போராட்டம் நடத்துவதற்காக இந்தியர்கள் எல்லாம் அந்த தென்னாப்பிரிக்காவுடைய அந்த சாலை வழியாக செல்லுகின்ற பொழுது அங்கே இருக்கின்ற காவலாளிகள், அங்கே இருக்கின்ற அந்த போலீஸ்காரர்கள் இவர்களெல்லாம் சிறைப்பிடித்தார்கள். அப்போ அந்த தில்லையாடி வள்ளியம்மையும் அழைச்சிட்டு போய் சிறையில் வச்சாங்களாம். கொடுமை செஞ்சாங்க, சாப்பாடு கொடுக்காம இருந்தாங்க, பசியோடு துடிச்சு அங்கே அந்த பொண்ணு அப்படி அப்புறம் உன்னை ரிலீஸ் பண்ணிடுறா, நீ போயிருமா அப்படின்னு கேட்டாங்க. நான் போக மாட்டேன், எங்களுக்கு உரிமை கொடுக்குற வரைக்கும் நான் சிறை விட்டு செத்தாலும் பரவாயில்ல சாவேனே தவிர இந்தியர்களுக்கு உரிமை கொடுக்காம இந்த இடத்த விட்டு போக மாட்டேன்னு சொன்னாங்களாம். அதுக்கு மேலே சரி உரிமை கொடுத்துறோன்னு சொன்ன பின்னால அந்த பொண்ணு வெளியே வந்துச்சு. 3 மாதம் வயிற்று வலி. காரணம் என்னன்னா, சாப்பிடாம கல்லும் மண்ணும் கலந்த உணவை கொடுத்தாங்க. அந்த உணவு சாப்பிட்டு சிரிக்காம அந்த 16 வயது இளம் பெண் துன்புற்று நோயுற்று சிதைவுற்று அந்த சிறையிலேயே வாடி வதங்கி கிடந்த பெண் 3 மாதம் உயிரோடு இருந்தாள். காந்தியடிகள் அந்த பெண்ணை பார்க்க வராரு. கண்கள் இருந்து கண்ணீர் வழியே ஆறா ஓடுது. அப்பொழுது கூட சொன்னாங்க, ஜி மகாத்மா ஜி, நம்முடைய மக்கள் எல்லாம் சுதந்திரமா இருக்காங்களா,
அவங்களுக்கு வேண்டி வரி விதிப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க இல்லையா? அதனால நான் உங்ககிட்ட போராட்டம், அடுத்த முறை போராட்டம்னு சொல்லுங்க. அவங்க இழைக்க முடியாம படுத்துட்டு இருக்காங்க, அடுத்த போராட்டம் சொல்லுங்க, நான் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. காந்தியடி அதை பார்த்து கண்கள் இருந்து கண்ணீர் வசதியா அவர் வந்து அழுது கொண்டார். அடுத்தது 3 மாதத்துல நல்ல ஒரு வீர மரணம் அடைந்த தில்லையாடி வள்ளியம்மை எங்கே பிறந்து எங்கே வளர்ந்து எந்த நாட்டில் இருந்து கொண்டு யாருக்காக போராடி கொண்டிருக்கின்றாள்? என்னுடைய மக்கள் இந்தியர்கள் சிறப்பாக இருக்க வேண்டும். இந்த சுதந்திர விதை தென்னாப்பிரிக்காவில் இருக்கின்ற இந்த கொடுமை நம்ம நாட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி காந்தியடிகளுக்கே பாடம் புகட்ட வேண்டும் என்ற எண்ணத்தில் அல்ல, ஒரு உயர்ந்த நோக்கத்துடன் தில்லையாடின் மூலமாக அந்த காந்தியடிகளுக்கு கிடைத்தது. காந்தியடிகள் சொன்னாரா, என்னுடைய சகோதரர்களோட உண்மையாக நேசித்தது யார் என்றால் நான் தில்லையாடி வள்ளியம்மை தான். நான் சென்னைக்கு போகின்ற பொழுது தில்லையாடி என்ற கிராமத்துக்கு போய் அந்த ஊரை பார்த்துட்டு வரேன்னு சொன்னார். அப்படி வந்து பார்த்துட்டு போனவர் தான் காந்தியடிகள். 16 வயது மாணவிகளே, சிந்தித்து பாருங்கள். நமக்கும் 16 வயது இந்த சுதந்திரம் கிடைத்து விட்டது. இதையெல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த பெண் அனுபவித்ததை பார்த்தீங்களா? வாழாமலேயே நாட்டுக்காக உழைத்து வியர்வை சிந்தி ரத்தத்தை சிந்தி கல்லும் மண்ணும் கலந்த உணவை சாப்பிட்டு உயிர் தியாகம் செய்தாலே தில்லையாடி வள்ளியம்மை நினைத்து பார்க்க வேண்டாமா? இது அல்லவா சுதந்திரம்? இது அல்லவா மூச்சு காற்று? நாம் எப்படி இருக்க வேண்டும்? அதற்கு இலக்கணமாக இருக்க வேண்டாமா? பெற்ற சுதந்திரத்தை நாம் பேணி காக்க வேண்டாமா? அதற்கு சொல்லியிருக்கார்கள் எப்படி? எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்தது பின்னாடே, முந்தையர் 1000 ஆண்டுகள் அடித்தது பின்னாடே, அவர் சிந்தையில் 1000 எண்ணங்கள் தோன்றியதும் இந்த நாடுதான். இதை மனதில் நிறுத்தியின் சரியா வணங்கியன் வாயிர வாழ்த்தேனோ வந்தே மாதரம் என்று சொல்லி நான் வணங்கேன் என்று பாரதி பாடினார் அல்லவா? என்னுடைய தாய் தந்தையருக்கு வாழ்ந்த நாடு. நான் எப்படி இருக்க வேண்டும் அந்த இடத்துல? இந்த சுதந்திரம் எப்படி கிடைத்தது? தண்ணீர் விட்டோம் வளர்த்தோம் சர்வேசா, கண்ணீரால் காத்த கருக திருவுளமோ. இந்த பயிர் எப்படி கிடைச்சது? கண்ணீரால் காத்து கிடைச்சது. 1000 வருடம் ஓங்கி கிடந்த பின்னால் வாராது போல் வந்த மாமணியை தோற்போமோ? தர்மமே என் வெல்லும் சொல் பொய்யாமோ? கர்ம விளைவுகள் யாவும் நான் கண்டதில்லையோ? மேலோர் வெஞ்சிரியில் விண்டு கிடப்பதும் நூலோர் செக்கடியில் நூகுவதும் நீ காண்கலையோ? செக்கடியில செத்து பிழைச்சு வந்தாங்களே வாவூசி, பணக்கார குடும்பத்தில் பிறந்து கோடீஸ்வரராக இருந்து கொண்டு கோவை சிறையிலேயே செக்கிழித்து சரியா எவ்வளவு அவருக்கு இருக்கின்ற இடம் மிகவும் தூய்மையற்ற இடத்தை கொடுத்து அவருடைய அந்த உயிர் தியாகத்தை நாம் நினைத்து பார்க்க வேண்டாமா? இப்படிப்பட்டெல்லாம் வாங்கி தந்த சுதந்திரத்தை நாம் மறக்கலாமா? நாம் மாணவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? சரியா நம்முடைய திறமை எப்படி இருக்க வேண்டும்? இந்த நாட்டுக்காக உழைக்க வேண்டும். தேடி சோறு நிதம் தின்று பல சின்ன சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் ஒன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து கொடுக்கோட்டிருக்கிறேன பெண் வாயும் வேடிக்கை மனிதர்கள் வீழ்வன் என்று நினைத்தாயும் நான் வாடி சொன்னா, நான் பிறந்தோம் வளர்ந்தோம் திருமணம் செஞ்சோம் சரி குழந்தை பிறந்தது வாழ்ந்தோம் சொல்லி செத்து போறதுக்காக வந்திருக்கோம். நம்மால முடிந்த அளவுக்கு நாட்டுக்கு ஒரு சிறப்பு செஞ்சுட்டு போனாங்க, அதுக்கு வேண்டிதான் வந்திருக்கோம். கையில் என்ன கொடுத்துருக்காங்க? நல்லதோர் வீடு செய்தே நான் நலக்கட புழுதியில் எருவதுண்டோ சொன்னடி சிவசக்தி, என்னை சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டாய் வல்லமை தாராயோ. இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு எனக்கு வேண்டி கேட்கல, இந்த மாநிலம் நல்லா இருக்குன்னு கேட்டார் பாருங்க. பாரதியினுடைய அந்த கவி சுதந்திர தியாகத்தை பாருங்க. இப்படியெல்லாம் வாழ்ந்துட்டு நாம் இந்த நாட்டுக்கு நன்மை செய்யாமல் போகலாமா? நம்முடைய பங்கு இங்கே இருக்க வேண்டும் அல்லவா? அப்படிப்பட்ட எண்ணத்தை பெற வேண்டும். நமக்கு 1900 இது சுதந்திர போராட்டத்தை நம்முடைய மூலமாக தியாகம் செய்தவர்கள் 1999 கார்கில் போர் வந்ததுங்க. இந்தியாவும் பாகிஸ்தானுக்கும் இந்தியா நடித்து காட்டியது. அது பயந்த பாகிஸ்தான் அதே மாதிரி அவங்களும் அந்த சோதனைகளை நடத்தி வெற்றி நினைச்சாங்க. வாஜ்பாயினுடைய ஆட்சியில 2 பேருக்குமே ஒப்பந்தம் ஏற்பட்டது போர் செய்ய மாட்டோம்னு சொல்லி. ஆனா
அவங்க ஏமாத்தி என்ன பண்ணாங்க, நமக்கு அறியாமலேயே கார்கில்ல போய் மேல மலைப்பகுதியில எல்லா ஆயுதங்களையும் நிறுத்திவிட்டு போருக்கு அழைத்து அங்கிருந்து ஊடுருவி வந்தாங்க. ஆடு மாடு மேய்க்கிற சிறுவர்கள் பார்த்தாங்க, இந்த மாதிரி கார்கில் மலையில பாகிஸ்தானுடைய அந்த ஆயுதம் குவிந்து கிடைக்குதுன்னு சொல்ல பின்னால அந்த இடத்துல போய் பார்த்த உடனே இந்தியனுடைய ஆர்மியிலிருந்து அனுப்பாங்க, நம்மளை ஏமாத்திட்டாங்க, பழிவாங்க நினைக்கிறாங்க சொல்லி ஒரு 5 வீரர்கள் மேலே போனாங்க. போற நேரத்தில் அன்றைய நாள் அமாவாசை. அவர்கள் மலைப்பகுதியில் இருக்கின்றார்கள், நாம் கீழிருந்து மேலே செல்கின்றோம். அன்னைக்கு வருகிறது அந்த பௌர்ணமி நாள். அந்த பௌர்ணமி நாள் மக்கள் வரது தெரிகின்றது. மேலே போகும்போது என்ன பண்ணாங்க, யார் யார் வர்றாங்கன்னு சொல்லி 5 பேரை சின்ன பின்னமாக சுட்டு வீழ்த்தினார்கள் இந்திய ராணுவ வீரர்களை. ஏன்னா இவர்களுக்கு யார் மேலே இருக்கின்ற தெரியாது, அவங்க முன்னேற்பாட மேலே போயிட்டாங்க. அதற்கு மேலே வந்தாங்க நம்முடைய திருச்சியில் இருந்து பிறந்த மேஜர் சரவணன் என்ற ஒருவன். 22 வயதில் ஆர்மியில சேர்ந்து 27 வயதுல ஒரு மேஜராக மாறி அவருடைய தலைமையில ஒரு படை போனாங்க. போய் அந்த எத்தனை படைவீர் கேப்டன் இருக்காங்க எல்லாம் அழைச்சிட்டு போறாங்க. மேல போக 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 அவங்களுடைய படை மேலே வீரங்கி குண்டுகளையும் துப்பாக்கி குண்டுகளையும் துளைக்க வீசுகின்றார்கள். கையெறி குண்டுகள் எறிகின்றார்கள். அதையெல்லாம் தாங்கிக் கொண்டு மேலே சென்று மேஜர் சரவணன் அவருக்கு எதிராக வந்திருக்கின்ற அந்த வீரர்கள் எல்லாம் சுட்டு வீழ்த்தினார். சுட்டு வீழ்த்தி கொண்டு அவன் மேலே நகர அவர்களுடைய அந்த எண்ணங்களை புரிந்து கொண்டவர்கள் இப்படியே சென்றால் நம்மை அழித்து விடுவார்கள் சொல்லி அவர்கள் குண்டு துளைக்க செய்தார்கள். அப்பொழுது பல வீரர்கள் எல்லாம் குன்று குவித்த பின்னால் அவனுடைய ஒரு குண்டானது அவனுடைய மேஜர் சரவனுடைய நெஞ்சில் பாய்ந்தது. அப்பொழுது கீழே சாய்ந்து விழுந்தார். விழுந்தவுடன் நம்முடைய போர் வீரர் ஒருவன் காப்பாற்ற நினைத்தான். என்னை காப்பாற்றாதே, நீ முன்னேறி செல், அவன் வந்து விடுவான், என்னை காப்பாற்ற வேண்டாம், நான் பார்க்கின்றேன் சொல்லி வந்த வீரர்கள் எல்லாம் அனுப்பி கொண்டு அந்த கையெறி குண்டைகளும் கையில் அடிபட்டு விட்டது, துப்பாக்கி ஏற்ற முடியாது. அந்த சூழ்நிலையிலும் கூட வந்தவர்களை 4 பேரை கண் முன்னால் சுட்டு கொன்று இறுதியில் அனுப்பாயினார். கார்கில் போர் முடிவடைந்தது. பல மக்கள் எல்லாம் இழந்து விட்டார்கள். நம்முடைய தரப்பில் ஒரு 500 பேருக்கு மேலே இறந்துட்டாங்க. பாகிஸ்தான்ல அதிகம் பேர் இறந்துட்டாங்க. இறுதியில் அந்த கார்கில் போரில் வெற்றி அடைந்து அங்க போய் என்னுடைய கொடிய நாட்டிட்டு கொடியா வந்தே மாதரம், என்னுடைய நாடு தாய்க்கு வணக்கம், தாய் நாட்டுக்கு வணக்கம் என்று வீரம் வழக்கிட்டு வந்தாங்க அல்லவா. 1999 இந்த கார்கில் போரை மறக்க முடியுமா? அப்போது வந்த உடனே போர் வீரர்கள் இறந்த தாயை பார்க்க முடியவில்லை, தந்தையை பார்க்க முடியவில்லை, பெற்ற குழந்தையை பார்க்கவில்லை. திருமணம் முடிந்தால் திருமணம் முடிந்து 3 மணி நேரம் தான் ஆகின்றது. இவருக்கு மேலிடத்திலிருந்து உத்தரவு, இப்பொழுது கார்கில் வர வேண்டும். பார்த்த மனைவி 3 மணி நேரத்தில் திருமணம் முடித்தது. நான் கார்கில் போறேன்னு சொல்லிட்டு போறேன். பழைய காலத்தில் சொன்னாங்க சீற்றுவா மகனை வென்றுவான்னு சொல்லி அந்த பழைய கால தலைமை வாழ்த்தினாங்க. ஆனா இந்த காலத்திலையும் ஒரு வீரன் இப்படி இருந்து போயிட்டு கார்கிலுக்காக சென்று தாயை பார்க்காமல், தந்தை பார்க்காமல், குழந்தை பார்க்காமல் அவங்க எல்லாம் இருக்காங்களே. நல்லா நினைச்சு பாருங்க, நமக்கு சாப்பாடு இருக்கு, சரியா நல்ல தூக்கம் இருக்கு, வேண்டிய உடைகள் இருக்கு, எல்லா அப்பா அம்மா பார்த்துக்கிறாங்க. இன்னைக்கு உங்களுடைய அண்ணனோ, உங்களுடைய மாமாவோ, உங்களுடைய அத்தை பையனோ, உங்களுடைய சித்தி பையனோ, யாரா இருந்தாலும் சரி, இன்னைக்கு அந்த எல்லையில நின்றுட்டு இருந்தானா எவ்வளோ நேரம் ஆகும் தெரியுமா? அவங்களுக்கு ஒவ்வொரு நொடியும் மரணம் தான். இன்னைக்கு வருவோமா போவோமா தெரியாது, எப்ப செத்து போறோம் தெரியாது. ஒவ்வொரு நொடியும் நம்மளை எல்லாம் தூங்க வச்சுட்டு அவங்க எல்லையில பாதுகாத்துட்டு இருக்காங்க. எந்த நேரத்தில் போகிறேன் யாருக்கும் சொல்ல முடியாது. ஆனா நானும் சம்பளம் வாங்குறேன், எல்லாரும் சம்பளம் வாங்குறாங்க, அவனும் வாங்குறான். அவன் ஒவ்வொரு நாளும் 140 கோடி மக்கள் நினைச்சிட்டு இருக்கா. ஆனா 140 கோடி மக்கள் நம்ம அவங்க நினைக்கிறோமா? அவங்க இல்லைன்னு இந்த நாடு கிடையாது. இந்தியன் ஆர்மி இல்லாத நாடு கிடையாது. என்கிட்ட படித்த மாணவர்கள் நிறைய பேர் அங்கே இப்போ வேலை பார்த்துட்டு இருக்காங்க. எங்க காஷ்மீருடைய எல்லையில் இருக்காங்க, லடாக்கினுடைய எல்லையில் இருக்காங்க. அவங்க எல்லாம் இருந்தாலும் பண்ணிட்டு இருக்காங்க. சார் இப்போ எல்லையில் இருக்கு சார், சரியா எனக்கு சாப்பிட முடியல சார், எனக்கு குளிர் நடுக்குது சார், முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்திலையும் என்ன கிடைக்குது அதை சாப்பிட்டு நம்மளெல்லாம் பாதுகாத்துட்டு இருந்தாங்க. இப்போ கேரளாவில், வயநாட்டில் சரியா அந்த நிலச்சரிவு நடக்கும்போது எப்படியெல்லாம் நடந்தது பாருங்க. எத்தனை மக்கள் துன்பம் அடைந்தாங்க. அந்த துன்பத்திலும் கூட அந்த ராணுவ வீரர்கள் எவ்வளவு போராடி மக்களை காப்பாற்றினாங்க. கல்லடுக்கில் இருக்கின்ற மக்கள் சரியா அந்த எத்தனை உயிர்களை காப்பாற்றினாங்க, எப்படி பாலம் கட்டினாங்க. சரியா அவங்க இல்லைன்னா முடியுமா? நம்ம எல்லாம் டிவியில் மட்டும் பார்த்து ரசிக்கிறோம். சரியா அங்கே அந்த மழையிலையும் மழை தண்ணியிலும் வீரர்கள் இல்லைன்னா நம்ம எல்லாம் ஒன்றும் பண்ண முடியும். எந்த அரசாங்கம் என்ன பண்ண முடியும்?
எவ்வளவு சம்பளம் வாங்கி யார் என்ன பண்ண முடியும்? அவன் இறங்கி செஞ்சாதானே. உன்னுடைய அக்காவோ தங்கச்சி அப்பாவோ அம்மாவும் கல்லடிக்கல மாட்டிட்டு இருந்தானா நீ சும்மா இருந்துருவியா? அதை பார்த்து அப்படி கண்ணீர் வடிச்சு துடிக்கிற இல்லையா? அந்த மாதிரி அவங்களுக்கு இருந்திருக்கும். அவங்களை காப்பாத்துறது கடவுள் யாரு? நேரடியா கடவுள்ல ராணுவ உடையில அந்த கடவுள் அங்க தெரிஞ்சாரு. இதெல்லாம் பார்த்து கூட நமக்கு சுதந்திர தியாகம் அந்த உணர்வு வரல அப்படின்னா நாம் மனிதர்களாக வேணுமல்லவா? இந்த ஞானம் சிறுகால் சென்னை மாதர் திருப்புவதில்லையா? அமிழ்ந்த பேரருள் அறியாமையால் அவலம் ஏதி கவலையின்றி வாழ்ந்தது உமிழ்ந்து தழுவுதல் பெண்ணரமா உதய கண்ணி உரைப்பதை கேட்டீரோ? நீங்க எப்படி இருக்கணும்? பெண்கள் எல்லாம் எங்க இருந்தா நன்னடையா இருக்கணும், நேர்கொண்ட பார்வையா இருக்கணும், யாருக்கு வஞ்சாத நெருங்கல் இருக்கணும். அப்போதான் அவருடைய வாழ்க்கையை வெற்றி அடைய முடியும். சுதந்திரம் என்பது பயந்து போவது அல்ல, அதற்கு வேண்டி தலைவிரித்து ஆடுவது அல்ல. எது நல்லது, எது கெட்டது, எது வாழ்க்கைக்கு தேவை, எது தேவையில்லை என்பது உணர வேண்டும். என்னுடைய மாணவர்களாகி மாணவ செல்வங்களே, நாம் நாட்டை பற்றி சொல்லிவிட்டோம், தியாகத்தை பற்றி சொல்லிவிட்டோம், நமக்கு உழைத்தவர்களுக்கு சொல்லிவிட்டோம். நாம் என்ன செய்து கொண்டிருக்கோம்? எதற்காக இங்கே வந்திருக்கின்றோம்? நல்ல ஒரு கல்வி படித்து அந்த எப்படி கல்வி பெற வேண்டும்? தூய மொழியில் பெற்றோர்கள் சொல்வதை கேட்க வேண்டும். உனக்கென்று ஒரு தன்னம்பிக்கை வேண்டும். நான் நல்ல முறையில் வாழ்ந்தேன், தாய் தந்திருக்க வேண்டிய கடமைகளை செய்ய போகிறேன், ஆண்மகன் அல்ல, என்னாலும் செய்ய முடியும் என்று நீ சாதித்து காட்ட வேண்டும். அதற்கு தான் பெண்ணாக பிறந்திருக்கின்றாய். நான் சொன்னேன், அன்னைக்கு செஞ்ச அந்த வேலு நாச்சியாரும் அந்த அந்திப்ப சட்ட அம்மையாரும் பெண்கள் எல்லாம் சுதந்திரம் இல்லாத காலத்திலேயே வெளியே வந்து போராடினாங்க. எல்லா சுதந்திரமும் கொடுத்துருக்காங்க. நீங்க போராட்டத்துக்கு இல்லை, நல்லதுக்கு வேண்டி. ஆனா இந்திய சமுதாயத்தில் பல சமூக வலைத்தளங்களின் மூலமாக பல சீர்கேடுகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு நம்முடைய சேவையை கொடுக்காமல், செல்போனிலே மூழ்கி விடாமல், எது வாழ்க்கைக்கு தேவை? இன்னைக்கு படிச்சாதான் நாளைக்கு உண்டு. இன்னைக்கு கல்வி இல்லைன்னு எதுவும் பண்ண முடியாது. கல்வியறிவு இல்லைன்னு வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது, சாதிக்க முடியாது. கோடான கோடி செல்வம் படித்தாலும் கூட கல்வியறிவை ஒருவன் பெறவில்லை என்றால் அவனால் எந்த பயனும் நாட்டுக்கு கிடையாது. கல்விதான் சிறந்தது. மன்னரும் மாசரும் கற்றோனும் சீர்தோக்கின் மன்னனின் கற்றோன் சிறந்தவன். மன்னனுக்கு தன் தேசமெல்லாம் சிறப்பில்லை, கற்றோனுக்கு சென்றமிடமெல்லாம் சிறப்பு. மன்னனுக்கு அதனுடைய நாட்டில் தான் சிறப்பு, கற்றோனுக்கிறது சென்றமிடமெல்லாம் சிறப்பு. எப்படிப்பட்ட கல்வி? கேடில் விடு செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடெல்லாம் மற்றவை. மற்ற எல்லா செல்வங்களை காட்டி என்ன சிறந்தது? கல்வி செல்வம் தான் சிறந்தது. நீ கல்வி இருந்தானா இந்த உலகத்தையே விலைக்கு வாங்கலாம். கல்வி இல்லாத பணம் இருந்த பணம் இன்னைக்கு ஒரு நாளைக்கு போகும். ஒரு ஏழை பிச்சைக்காரர்களுக்கு ஒரு லாட்டரி விழுகும், 5 லட்சம் ரூபா பணக்காரர் ஆயிடுவோம். ஆனால் ஒரே நாளில் கல்வி வாங்க முடியுமா? ஒழுக்கத்தை வாங்க முடியுமா? ஒழுக்கம் எங்க? இந்த பள்ளியில அரங்கநாதபுரம் இந்த மேல்நிலை மாநகராட்சி மேல்நிலை பள்ளியில தான் நீ கல்வி வாங்க முடியும். நண்பர்களுடன் பழகும் போது ஒழுக்கத்தை வாங்க முடியும். நல்ல பணிவு இருக்கணும், பாசம் இருக்கணும், மரியாதை இருக்கணும். எங்க சொல்லி தர்றாங்க? இங்க கல்வி கூடத்தில் தான் சொல்லி தர்றாங்க. அதானுடைய பையனும் அம்பானியோட பையனும் கோடிக்கணக்கில் பணம் இருந்தாலும் வீட்டுல இருந்து படிக்க முடியாதுங்க, ஸ்கூலுக்கு தான் வரணும். எல்லா செலவும் இருக்கு, பல சொத்துக்கள் இருக்கு சொல்லி வீட்டிலே வச்சிருவாங்களா? என் பையனுக்கு எல்லாம் இருக்குன்னு சொல்லி அது கல்வியாது? வீட்டுக்குள்ள வச்சாலா அது ரோபோ. எது நல்லது கெட்டது தெரியாது. சரியா? மழை பெய்யுதா, வெயில் அடிக்குதா, பனியா, சரியா மாணவர்களா, யாருன்னு தெரியாம இருக்கு. பணம் வாழ்க்கையா? எப்படி நீங்க இருக்கணும்? அவனுடைய கல்வி வளர்ந்தே பிறப்பது வாரிசு உரிமை, பிறந்தே வளர்ப்பது பிறப்பினுடைய பெருமை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பிறந்துதான் வளர வேண்டும். அது உங்ககிட்ட இருக்கு. இந்த தன்னம்பிக்கை உங்ககிட்ட இருக்கு. உங்ககிட்ட ஒரு முயற்சி இருக்கணும், ஒரு தன்னம்பிக்கை இருக்கணும், ஒரு குறிக்கோள் இருக்கணும், ஒரு லட்சியம் இருக்கணும், விடாமுயற்சி இருக்கணும். அப்பதான் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும். சாதாரண வருவது சரியா? முயற்சி திருவினையாக்கும் மீச்சுண்மை இன்மை புகுத்திவிடும். பொறியின்மை யாருக்கு பழி என்று அறிவறிந்த ஆழ்மை இன்மை பழி. கை கால் இல்லாதவங்க உழைச்சிட்டு இருக்காங்க, சரியா? கண் இல்லாதவங்க உழைச்சிட்டு இருக்கா. ஆனா நமக்கு கடவுள் எல்லாமே கொடுத்துருக்காரு. நம்ம ஏன் படிக்க முடிய மாட்டேங்கிறோம்? ஏன் படிப்புல கவனம் செலுத்த மாட்டேங்கிறோம்? எல்லாமே சரியா கொடுத்துருக்காங்க. புல்லாய் பூடாய் புழுவாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வலசுரராய் முனிவராய் தேவராய் செல்லா நின்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறத்தெழுந்த எம்பெருமான் பெய்யே உன் பொன்னடிகள் கண்டென்று கூப்பிட்டு என்று சொன்னாங்க மாணிக்க வாசகர். எல்லா பிறப்பும் பிறந்து கடைசியில் மனித பிரிவு எடுத்திருக்கோம். சரியா? எங்க கூன் குருடு பேடு செவிடி இல்லாமல் பிறந்திருக்கிறவங்க இதுவே கடவுளுக்கு நன்றி சொல்லணும். அப்படி இருக்கும்போது